வணக்கம். ஆஸ்ட்ரோ வானொலியின் முக்கிய செய்திகள். கண் வடிவிலான ஜல்லி முட்டாய் விற்பனையை அனைத்து தளங்களிலும் சுகாதார அமைச்சு தடை செய்துள்ளது. இணையம் வாயிலாகவும் உள்நாட்டு சந்தைகளிலும் இனி அவற்றை விற்க முடியாது. பினாங்கில் ஜல்லி முட்டாய் தொண்டையில் சிக்கி 10 வயது சிறுவனான ஃபமி ஹபீஸ் முகமது ஃபக்ருதீன் பரிதாபமாக உயிரிழந்ததை அடுத்து KKM இந்த அதிரடி நடவடிக்கையை எடுத்துள்ளது. உணவையும் தின்பண்டங்களையும் சரியாக மெல்லாத போதும் அல்லது முழுவதுமாக விழுங்கும் போதும் தொண்டையில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்பு அதிகமாகிறது. எனவே பிள்ளைகளின் உணவு தேர்வை கண்காணிப்பதோடு எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது என்பதை பெற்றோர்கள் தன் பிள்ளைகளிடம் அறிவிக்க வேண்டும் என KKM வலியுறுத்தியுள்ளது. நீண்ட காலமாக இழுபறியாக இருந்து வரும் பினாங்கு சுமர் பக்கத் தமிழ் பள்ளியை நிர்வகிப்பது கல்வி அமைச்சர் இபோங் தெபால் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஃபலினா சிடே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பினாங்கு மாஇகாவின் தலைவர் டத்தோ ஜே தினகரன் கோரிக்கை விடுத்துள்ளார். பூப்பந்து சகாப்தனான டத்தோ லீ சாங் வெய் ஜோஹர் மாநில விளையாட்டு தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளார். 3 முறை ஒலிம்பிக் வெள்ளிப் பதக்கம் வெற்றியாளராக லீ சாங் வெய் ஓய்வு பெற்று விட்டாலும் உலக அரங்கில் இன்னமும் மலேசியா பூப்பந்தின் அடையாளமாக திகழ்ந்து வருகின்றார். இத்துடன் நான் விடைபெறுகிறேன். நான் உங்கள் அருள் தேசிகன் சிவராஜா. வணக்கம்.